சிறப்பு. நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நேர்கள் எல்லாருமே சோப்பு எப்படி செய்யணும் ஒவ்வொரு முறையும் நீங்க வீடியோ போடுங்க. ஏன்னா பயோ என்சைம் பிளஸ் ஆயில், சூரியப்படம் போட்ட ஆயில் வச்சு நீங்க பண்றீங்க. நிறைய விவரங்கள் வேணும். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க, ஏன் நம்ம யூடியூப் லைவ்லயும் கேட்கறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோக்கள். இந்த வீடியோக்களை பார்த்து நீங்க வீட்டுல சோப்பு செஞ்சு பயன்படுத்துங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம். சரிங்களா நேயர்களே, இதனுடைய பெனிஃபிட் எல்லாமே டீடைல் போடுறோம். சரிங்க, இப்ப நம்ம எப்படி சோப்பு செய்யறது அப்படின்னு தேவையான பொருட்களை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கணுங்க. எடுத்து வச்சது மட்டும் பத்தாதுங்க, ஒரு டைரியில எல்லாத்தையும் நோட் பண்ணணுங்க. அப்பதான் இந்த தடவை என்ன செய்யறோம், இதுல என்னென்ன தவறுகள் வருது அப்படிங்கறது பார்க்கணும். ஓகே, இப்ப நம்ம எவ்வளவு செய்யறோம்னா 5 கிலோவுக்கு நம்ம செய்யறோங்க. 5 கிலோவுக்கு உண்டான சோப்புக்கு உண்டான மெஷர்மெண்ட்டை எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க, ஒவ்வொன்னா நான் சொல்றேன், நீங்களும் நோட் பண்ணிக்கங்க. கீழே டீடைல் போடுவாங்க. ஓகே நேயர்களே, இப்ப பாருங்க, தேங்காய் எண்ணெய் 2500 கிராம். அதுக்கு அடுத்தது வெண்ணெய், பசு வெண்ணெய், எனி பட்டர், ஆரோக்கியா அல்லது ஆவின் எது வேணாலும் பயன்படுத்திக்கங்க. 250 கிராம். உணவுக்கு பயன்படுத்துற விளக்கெண்ணெய், சரிங்களா, 250 கிராம். இங்க பாருங்க, நம்ம சூரியபுடம் போட்ட பப்பாளி லீஃப் இருக்குது பாத்தீங்களா, காய்க்காத மரம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதனுடைய இலைய நம்ம சூரியபுடம் போட்டுருக்கிறோம். அது என்ன அளவுன்னு பாக்குறீங்களா, 1000 கிராம். அதுக்கு அடுத்ததுங்க நம்ம ஆலோவேரா ஆயில். ஆலோவேரா ஆயில் சூரியபுடம் போட்டது 1000 கிராம். பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பயோ என்சைம். பயோ என்சைம் தான் நம்மளுடைய சத்துக்களை அதிகப்படுத்துறதுங்க. சத்துக்களை கத்தாழையோட சத்துக்களை உங்களுக்கு 90% அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது பயோ என்சைம்க்கு. ஓகே, அடுத்தது பர்ஃபியூம் எவ்வளவுன்னு பாக்குறீங்களா, 150 கிராம். அடுத்தது நம்ம கேஸ்டிக் சோடா. கேஸ்டிக் சோடாவையும் ஆர்ஓ வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிரணுங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சிரணும். ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையில வெயிட் பண்ணணும். அது என்ன அளவுன்னு பாக்குறீங்களா, 875 கிராம் கேஸ்டிக் சோடா, 1500 கிராம் ஆர்ஓ வாட்டர் கலந்து வச்சிருக்கிறோம். ஆமா வாங்க, அதுக்கு முன்னாடிங்க ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னன்னு பாக்குறீங்களா, கேப் போட்டுக்கணுங்க, கிளவுஸ் போட்டுக்கணுங்க, ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக போட்டுட்டு தான் நீங்க செய்யணும். ஏன்னா அவங்க செய்யறாங்க, அதனால அவங்க போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அம்மா, இதோட பட்டரை சேர்த்துருங்க. முதல்லங்க எகிப்துல தான் நம்மளுடைய கற்றாழைய முதல்ல ஸ்கின்னுக்கு பயன்படுத்தி இருக்கிறதாக வரலாறு சொல்லுதுங்க. ராஜாக்கள் அதை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல என்னென்ன பெனிஃபிட், விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குதுங்க. இது போல மாய்ஸ்சரைசிங் தன்மை நிறைய இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க, விளக்கெண்ணெய் ஊத்திருங்க. அளவுகள் ரொம்ப முக்கியங்க. அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கணும். டைரியில நோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் தெரியும். அதுக்காக தான் சொல்றேங்க. அதுக்கு அடுத்தது சூரியபுடம் போட்ட பப்பாளி லீஃப் இருக்குது பாத்தீங்களா, அந்த லீஃபோட ஆயில்ங்க. காய்க்காத மரங்க, அதான் ரொம்ப முக்கியம். எதுக்குங்க, நம்ம ஆலோவேரா ஆயில் சூரியபுடம் போட்டோம் இல்லைங்க, அது கலர் வராதுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஆயில கலக்கிறோம். பாருங்க சோப் எப்படி வருதுன்னு பாருங்களேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆலோவேரா ஆயில் சூரியபுடம் போட்டதுங்க. அதுக்கு அடுத்தது பயோ என்சைம். பயோ என்சைம் நம்ம ஆயில்ல தான் மிக்ஸ் பண்ணணும். நாங்க ஆரம்ப கால வீடியோக்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம், நாங்க கேஸ்டிக் சோடால மிக்ஸ் பண்ணிருப்போம். அந்த தவற நீங்க பண்ணாதீங்க. இதனோட அளவு 250 கிராம். எல்லாமே கிராம் கணக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்க நேயர்களே, நம்ம பட்டரை மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுங்க. பண்ணுனா கரையும் தன்மை குறையும். சரிங்களா? படிங்க. நேர்களே, இப்ப பாருங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் வடிகட்டணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நேர்களே, இங்க பாக்குறீங்களா, இது எவ்வளவு வடிகட்டினதுக்கு பிறகு கடைசியா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா, இதுதான் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கிறது. இதுதான் நம்ம சோப்போடைய தன்மையை கெடுக்கிறது. அதனால நீங்க எப்பொழுதுமே வடிகட்டிட்டு தான் பயன்படுத்தணும். சரிங்களா நேர்களே? இப்ப பாருங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி வச்சுட்டோம். அதுக்கப்புறமேலு 875 கிராம் கேஸ்டிக் சோடாவையும் 1500 கிராம் ஆரோ வாட்டரையும் கலந்து வச்சிருக்கிறோம். அந்த பாருங்க, மேல எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா தெரியுது பாத்தீங்களா, இது போலதாங்க இருக்கணும். அப்பதான் மேல ஒயிட் லேயர் வராது. ஓகே, இப்ப ஊத்துங்க. அதே போலங்க மிக்ஸ் பண்றது ஒன்னு கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி பண்ணுனாதாங்க நமக்கு சிறப்பா இருக்குங்க. அந்த என்ன எதனாலங்க நான் எங்களுக்கு கை வலிக்குது, சுத்த முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு சோப்போடைய தன்மை நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது, கரையும் தன்மை குறையணும். அடுத்தது, நமக்கு செய்யற பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க.
ஏன்னா நம்ம பிளண்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய தன்மை என்னன்னு தெரியாதுங்க. ஒவ்வொரு பிளண்டரும் ஒவ்வொரு விதமான ஸ்பீடுல இருக்கும். சரிங்களா? அப்ப கையில சுத்துறப்ப ஏங்க நம்ம வீட்டுல சமைக்கிறப்ப நம்ம விறகடுப்புல சமைச்சா எப்படி இருக்கும், அதே போலதாங்க இதுவும் மிக அற்புதமா வருங்க. இது போல நீங்க வீட்லயே சோப்பு செஞ்சு பயன்படுத்தலாங்க. நம்ம எப்படி பயோ என்சைம் எப்படி செய்யறதுங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஓகே, அடுத்தது மூலிகை ஆயில்கள் எப்படி தயார் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கிறோம். தேங்காய் எண்ணெய் நம்ம கிட்ட இருக்குது. கேஸ்டிக் சோடா, இந்த சோப்பு சம்பந்தமான பொருட்கள் விற்கிற கடைகள் இருக்குது பாத்தீங்களா, கெமிக்கல் ஷாப் இருக்குது இல்லைங்க, அங்க வாங்கிக்கிங்க. அப்படி இல்லாட்டி அமேசான், பிளிப்கார்ட்ல கிடைக்கும். சரிங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? கேஸ்டிக் சோடா வேணும்னாலும் நீங்க எங்களுடைய அலுவலக நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க அனுப்பி வைக்கிறோம். அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்துருங்க. அதோட விலை கம்மி தாங்க, ஆனா கொரியர் கொடுத்தாங்களா ஆகணும், பேக் பண்ணி கொடுக்கணும்ல, வந்துரும். சரிங்களா? பாருங்க, கேஸ்டிக் சோடா ஊத்தியாச்சு. நம்ம இது போல கண்டினியூவாங்க ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாம கலக்கணுங்க. கலந்தோம்னா தான் அதனுடைய தன்மை நமக்கு கிடைக்கும். நான் ஊத்தி முடிச்சாச்சுங்க. அந்த வெசல்ல வந்து எந்த விதமான ஒயிட் லேயர் இருக்காதுங்க. ஒயிட் லேயர் இருந்ததுன்னாவே கேஸ்டிக்கோட தன்மை சரியில்லைன்னு அர்த்தங்க. சரிங்களா? பாருங்க, இதுலயும் சிறு ஏன்னா நம்ம யூஸ் பண்றது வந்துங்க கமர்ஷியல் கிரேட் கேஸ்டிக் சோடா. ஏதாவது சிறு தூள் இருக்கும், அதனாலதான் வடிகட்டி ஊத்துறது. அப்படியே கையிலேயே சுத்துருங்க. அம்மா சுத்துங்க, 45 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்க, மறுபடியும் பார்ப்போம் எப்படி செட்டிங் ஆயிருக்குதுன்னு. நேர்களே, கிட்டத்தட்ட 48 நிமிஷம் ஆயிருக்குதுங்க. இப்ப நம்ம பர்ஃபியூமா ஊத்திரலாம். ஓரளவு செட்டிங் வந்திருக்குது. கம்மி இருந்ததுனாலும் நம்ம வந்து கையிலே சுத்தி இது பண்ணிக்கலாங்க. ஊத்துங்கம்மா. பர்ஃபியூம் எவ்வளவு தானே கேக்குறீங்க? ஒரு கிலோவுக்கு 30 கிராமுங்க. 5 கிலோவுக்கு 150 கிராமுங்க. நேர்களே, இந்த பாருங்க, பர்ஃபியூம் பூராமே ஊத்தியாச்சு. நல்ல மனமா இருக்குது. சரிங்களா? இன்னும் நல்லா சுத்த வேண்டியது இருக்கும் போட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம கையில சுத்த சொல்லி சொல்றது. தெரியுங்களா? அப்பதான் நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க. செட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஊத்திடலாங்களா? நேர்களே, பாத்தீங்களா, நம்ம அற்புதமா நம்ம ஆலோவேரா சோப்பு செஞ்சிருக்கிறோங்க. இது போல நீங்களும் சோப்பு செஞ்சு பயன்படுத்துங்க. சோப்பு செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. கீழ்காண நம்பர்ல நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சரிங்களா? சரிங்க, எங்களுக்கு இது மட்டும் தானுங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தேங்காய் பருப்பு வேணும்னாலும் எங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஏங்க, தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல சோப்பு செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார். சரிங்களா நேயர்களே? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.